இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியாக ஒரு மில்லட் தோசை தான் செய்ய போகிறோம். மில்லட் பருப்பு தோசை. இதுக்கு நான் வரகரிசியும் கூட எல்லா விதமான பருப்பும் கலந்துருக்கேன். எல்லா விதமான பருப்பும் நம்மளுக்கு ஈஸியாக கலந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, மசூர் தால், கருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்திட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கூட ஒரு கப் வரகரிசியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மாவை அரைச்சி எடுத்து அது ஒரு 4 மணி நேரம் தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை சின்ன வெங்காயம், ஊற வச்ச வரமிளகா, சுடுதண்ணியில் போட்டு எடுத்த வரமிளகா, ஒரு டீஸ்பூன் சீரகம், உப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் மாவில் கலந்துக்கோங்க. கூட எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டு அதையும் மாவு கூட கொட்டிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றினா அவ்வளோ கிறிஸ்பியான தோசை ரெடி. உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வேணுன்னா தமிழ்ஸ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனல் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.